அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம நியூஸ் பேப்பரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்காக என்ன புக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அறிவுக்கு வேலை கொடு. ஓகேங்களா, மூளைக்கு வேலை கொடுங்க மாதிரி அறிவுக்கு வேலை கொடுன்னு நான் புக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் முதல் எடிஷனாகவே உங்களுக்கு ரெண்டாவது பொதியை தான் சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா, வாங்க சால்வ் பண்ணி பழகலாம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகேங்களா, இடமிருந்து வளம். முதல் கேள்விங்க, ராமாயணத்தில் சிவபக்தனாக இருந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராவணன். 10 தலை கொண்ட ராவணன் அவர்கள் தான் தீவிர சிவபக்தனாக இருந்தார். சரிங்களா, பதில் என்ன? ராவணன். 3 சொல்லினா வரும். ஓகேங்க, அப்போ 1 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? மக்கள் திலகத்தின் முழு பெயர். மக்கள் திலகம்னா யாருன்னா எம்ஜிஆர், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சந்திரன். ஓகேங்க, அப்போ 13 இடமிருந்து வளத்துக்கு தீன்னு ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்குங்க. ஓகேங்களா, என்னன்னு பார்க்கலாமா? திரைக்கடல் ஓடியும் கேள்வி இந்த இருக்குதுங்க. திரைக்கடல் ஓடியும் இதை தேடு. ஔவையார் கொன்றை வேந்தனில் சொன்னாங்க, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. ஓகேங்களா, இது எத்தனை இடத்துன்னு அவங்க ஃபுல்ஃபில்லாக கொடுக்கல. ஸோ அதை கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகேங்க, திரைக்கடல் ஓடியும் அறிவு செல்வம் எல்லாமே தேடி வாங்க அப்படின்னு சொல்கிறது. உழைக்குங்க. ஓகேங்க, அடுத்து 4 இடமிருந்து வளம் என்ன? இப்போது காற்று சுத்தமான காற்றே கிடைக்கிறது இல்லைங்க. காற்று டேஷ் அடையாது. காற்று இப்போ எல்லாமே மாசடைகின்ற காற்று தான் மேக்ஸிமம் இருக்குது. சுத்தமான காற்று இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. பொல்யூட்டடியாக தான் இருக்குது. இப்போ 4 கிழங்கு மேலே மானுன்னு சால்வ் ஆகிருக்குங்க. என்ன கேள்வின்னு பார்க்கலாமா? துள்ளி துள்ளி ஓடும். துள்ளி துள்ளி ஓடும்னா என்னது? மான். ஓகேங்க, இப்போ 7வது கேள்வி மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். பேயோடு இது சேர்ந்து சொல்வது கலைந்துள்ளது. பேய் கூட என்ன சொல்லுவீங்கன்னா பிசாசுன்னு திட்டுவாங்க. ஸோ 7 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். அசைவம், சைவம் 2 வகையிலும் சேர்க்கப்படும் சுவையான உணவு. இந்த 2லேயும் சுவையாக சாப்பாடு செய்தாங்கன்னா பிரியாணி சொல்லலாம். 2லேயும் இருக்கும், வெஜ் பிரியாணி, நான்வெஜ் பிரியாணி. ஓகேங்களா, பிரியாணிக்கு 3 சொல்லி நீ வரணுங்க. சரிங்க, இப்போ தான் நம்ம சொன்னோம் 7க்கு பேய் கூட சேர்ந்து சொல்லக்கூடியது பிசாசு, திட்டுறது. ஓகேங்க, நான் யாரையுமே திட்டலைங்க. ஓகேங்களா, பதில தான் சொல்கிறேன். பேயோடு சேர்ந்து சொல்வது கலைந்துள்ளது. ஓகேங்க, அப்போ 8 கீழேருந்து மேலே என்ன? யாழ் ஆரம்பிச்சுக்குங்க. கீழேருந்து மேலே மழை வேண்டி மக்கள் டேஷ் செய்தனர். மழை வேண்டி மக்கள் யாகம் வளர்ப்பாங்க. ஓகேங்களா, யாகம் வளர்க்கிறாங்க. அப்போ 5 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? பழம், ஒரு சுழி அதிகம். பழம்னா கனி. ஆனால் இங்கே ஒரு சுழி அதிகமாக போடுங்க அப்படிங்காங்க. எதுக்குன்னு தெரியல. 2 சுழி நீ தான் போடுவோம், இங்கே 3 சுழி நீ போடுறோம். ஓகேங்களா, அப்போ 2 மேலேருந்து கீழே என்ன? 2 நீ 3 சுழி நீ இருக்குதுங்க. மேலேருந்து கீழே கம்ப்யூட்டரை கணிப்பொறின்னு சொல்லுவோம். இங்கே என்னன்னு சொல்லுவோம்? கணினி அப்படின்னு சொல்லுவோம். பதில் என்ன? கணினி. அப்போ 3 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா?
கோயில் திருவிழாக்களின் இந்த ஆட்டம் முக்கியமானது. கோயில் திருவிழாவில் இந்த ஆட்டம் வந்து ஆடுறாங்க அப்படிங்காங்க. என்ன ஆட்டம் அப்படின்னு கேட்டால் கம்னு முடிஞ்சிச்சு, கரகம் அப்படின்னு சொல்லலாம். கரகாட்டத்தை கரகம்னு சொல்லலாம். ஓகேங்க. அப்போ 3 மேலேருந்து கீழே என்ன கேல ஆரம்பிச்சுக்குங்க. அழுதால் வரக்கூடியது. அழுதா வந்தால் இன்றைக்கி தினமலையில் தான் பார்த்தோம். அழுதா என்ன வருங்க, கண்ணில் இருந்து கண்ணீர் வரும். சரிங்க. 10 இடமிருந்து வலம் என்ன? 10 இடமிருந்து வலம் என்ன? இதோடு வரவில்லை என்றால் உடன் பிறந்தவளும் மதிக்க மாட்டாள். சீர்வரிசை. ஓகேங்களா? சீர்னு எழுத இது சரியா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். 10 மேலேருந்து கீழே என்ன? மருந்து செய்யும் ஆராய்ச்சியில் சம்மந்தப்பட்டுள்ளது கலைந்துள்ளது. மருந்து செய்யக்கூடிய ஆராய்ச்சியில் கலைந்துள்ளதுன்னா அப்போ இந்த வேர்டை சால்வ் பண்ண முடியாது. 12 இடமிருந்து வலம் என்ன? எது வந்தாலும் எதிர்கொள்ளும் உறுதி. தைரியம் சொல்லலாம், திண்ணமும் சொல்லலாம். நான் தைரியம் எழுதுறேன், அடித்தல் இல்லாமல் இருக்குமான்னு பார்ப்போம். தைரியம், திடம் இல்லைன்னா திண்ணம்னு நம்ம எழுதலாம். இது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். 15 கிழந்து மேலே என்னன்னு பார்ப்போம். சேலை. ஆங்கிலத்தில் சேலை வந்து இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா சாரி. சேரின்னு சொல்ல முடியாது, சாரி எழுதியிருக்கேன். இப்போ 15 வலமிருந்து இடம் என்னன்னு பார்ப்போம். சால ஆரம்பிச்சுக்கு இம்மில் முடியுதுங்க. வண்ணம், கலர், நிறம். வழக்கம் போல் தினமலரில் பார்த்த மாதிரியே சாயம். சாயம்னு எழுதியாச்சு. இப்போ 12 மேலேருந்து கீழே என்ன? தையன்னு வந்துருக்கு, கடைசி எழுத்து இல்லை. பெண். பெண்ணை வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? பெண் வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுவோம்னா தையல் அப்படின்னு சொல்லுவாங்க. தையல் அப்படின்னா அழகான பெண் இல்லைன்னா கவர்ச்சியான பெண் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை வந்து ஔவையார் சொல்லல, என்னன்னு சொல்கிறாங்க, தையல் சொல் கேளல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆத்திச்சூடியில் தான் சொல்கிறாங்க. தையல் சொல் கேளல் அப்படின்னா கவர்ச்சியான பெண் சொல்கிற கேட்டுட்டு பின்னால் போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க, தையல மயில் அப்படின்னா பெண்களின் மோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது மங்கைன்னு கூட சொல்லலாம். தையலில் மங்கையை குறிக்கக்கூடிய சொல். 11. ஓகேங்க. 11 மேலேருந்து கீழேண்ணா 2வது இடத்து ஏக்கு. மண்பாண்ட தொழிலாளி. மண்பாண்டவங்களை செய்தவங்களை என்னன்னு சொல்லுவீங்க? மண்பாண்டம் செய்தவங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? குயவர். பதில் என்ன சொல்லுவோம்? குயவர். ஓகேங்க. அப்போது 2 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? 14 மேலேருந்து கீழே. வென்றவருக்கு அடுத்து வருபவர். இங்கிலீஷில் வின் பண்ணவருக்கு அடுத்து வருபவர் யாருன்னா ரன்னர் அப்படின்னு சொல்லுவோம். 14 மேலேருந்து கீழே. பதில் என்ன? ரன்னர். சரிங்க. 18 வலமிருந்து இடம் என்ன? நம்ம போட்டிருக்க இடம் தப்பாக போட்டிருக்காங்க. இந்த புக்கு அச்சடித்தவங்கள தான் கேட்கணும். 18 வலமிருந்து இடம். வானவர்களை டேஷ் கிம்புடர் என்ன சொல்லலாம்? வானவர்களை வந்து என்னன்னு சொல்லலான்னா கிண்ணறர் இல்லைன்னா கிம்புஷர் அப்படின்னு சொல்லலாம். கிண்ணறர் அப்படின்னா கிம் கூட்டல் நர. கிம்னா என்ன, நரன்னா மனிதர். ஓகேங்களா? என்ன மனிதங்கள்னு தெரியாதவங்க. ஓகேங்களா? பறக்கும் சக்தியை அடைச்சவங்க. குதிரை மதிய இருப்பாங்க ஆனால் பறப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நாரதர் சொல்லலாம். வியத்தகு பறக்கும் மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கிம் புருஷர் அப்படின்னா கிம்னா பழையடியும் என்ன, புருஷன்னா என்ன, மனிதர்கள்.
ஓகேங்களா. இவர்கள் வந்து கந்தவர்கள் இல்லைன்னா யஷப் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்கெல்லாம் இமயமலை பக்கத்தில் அடிவாரத்தில் வாழ்ந்த பழங்குடியினன்னு இதில் சொல்லிருக்காங்க. ஓகேங்களா. 18 மேலேருந்து கீழே என்ன. அதுக்கு முன்னால் அதுக்கு ஹிண்ட் வேணும்னா 21 வலமந்து இடம் எடுக்கலாம். சாலை போட உதவும் பொருள், ஹோட்டலில் சாலை போடுறதுக்கு உதவும் பொருள் என்னென்னா தார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ 18 மேலேருந்து கீழே என்ன கித்தா அப்படின்னு இருக்கு. இசைக்கருவி ஒன்று அப்படின்னா கித்தார் சொல்லலாம். கித்தார். ஓகேங்க. 22 ஒரே எழுத்தாக இருக்குது. அழைக்கும் எழுத்து யாரையா கூப்பிட்றீங்கன்னு என்னன்னு சொல்லுவீங்க? வா. ஓகேங்க. இந்த சைடு உள்ள எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். 6 வலமந்து இடம் என்னன்னு பார்க்கலாம். பேச்சு வழக்கில் கட்சி கலைந்துள்ளது. கட்சி வந்து நீங்கள் என்னன்னு சொல்லி எழுதுவீங்கன்னா கட்சி அப்படின்னு சொல்லி எழுதுவோம். கட்சியை வந்து நீங்கள் என்னென்ன பேச்சு வழக்கில் சொல்லுவோம்? கட்சி. இட்ட வந்து இச்சுன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ 6 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? கூப்பிடுதல். யாரையா கூப்பிடுறீங்கன்னா ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவீங்க? கம் ஹியர். ஸோ கம். அப்போ கட்சிக்கு நீங்கள் எப்படி எழுதுவீங்க? கட்சி. குழம்பி உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அப்போ 9 வலமந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல கீழேருந்து மேலே என்னன்னு பார்க்கலாம். சீல முடிஞ்சிருக்கு. ஓட்டைகளில் தண்ணீர். ஓட்டை இருந்ததுன்னா எங்கேயும் கேனில் டேங்க்லலாம் ஓட்டை இருந்ததுன்னா தண்ணி என்ன பண்ணும்? லீக்கேஜ் ஆகும், கசியும். இப்போ பாருங்க 9 வலமந்து இடம் கசையும். இது குழம்பி தான் இருக்குது. என்ன கேள்வின்னு பார்ப்போம். அழுக்கு வந்து கலைந்துள்ளதான். அழுக்கு கலைந்துள்ளதை வந்து என்னன்னு சொல்லலாம்? கசம் அப்படின்னு சொல்லலாம். சரி. இப்போ 10 இந்த சைடு வந்துவோம். 10 மேலேருந்து கீழே என்ன. இதுக்கு 16 இடம் வந்து வலம் சால்வ் பண்ண அந்த வேர்டு கிடச்சோம். சீட்டு எழுத்துக்களில் நடு எழுத்து இல்லை. சீட்டு விளையாட்டில் நடு எழுத்து இல்லை அப்படின்னா ட்ரம்மி சொல்லலாம். ட்ரம்மி அப்படின்னு பார்த்தா இது சிரம் அப்படின்னு சொல்லி பதில் கிடைக்குதுங்க. 10 மேலேருந்து கீழே என்ன. மருந்து செய்யும் ஆராய்ச்சியில் சம்மந்தப்பட்டுள்ளது. மருந்து செய்யக்கூடிய ஆராய்ச்சியில் என்ன பண்ணுவாங்க? சிரம் யூஸ் பண்ணுவாங்க, கெமிக்கல். ஓகே. 17 மேலேருந்து கீழ். அரசுக்கு மக்கள் கட்டுவது. கவர்மெண்ட்டுக்கு மக்கள் என்ன கட்டுறீங்க? டேக்ஸ். டேக்ஸ்னால் என்னன்னு சொல்லுவீங்க? வரின்னு சொல்லலாம். அப்போ 19 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாமா? கொழுந்து விட்டு டேஷ் இருந்தது. தீ வந்து கொழுந்து விட்டு எரிந்ததுன்னு சொல்லலாம். ஓகேங்க. அப்போ 19 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? 7 ஆன்ஸுக்கு. பிறரை கண்டு டேஷ் நகையாடக்கூடாது. அடுத்தவங்கள பார்த்துட்டு அடுத்தவங்க கலர் இல்லைன்னா அடுத்தவங்க கேரக்டரை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? எள்ளி நகையாடக்கூடாது. ஃபிசிக்கலை பார்த்து பழகாதீங்க. உள்ளத்தை பார்த்து பழகுங்கன்னு சொல்கிறது. 23 இடமிருந்து வலம் என்ன. பெண்களுக்கு புனித நாளாக சொல்லப்படும் கிழமை. பெண்கள் அப்படின்னாலே வெள்ளிக்கிழமை. ஓகேங்க. 23 கீழேருந்து மேலே என்ன. அண்ட டேஷ் இல் 1000 அதிசயம். அண்ட வெளின்னா நம்ம ஸ்கையில் நிறைய அதிசயம் இருக்குது. ஸ்கை ஹேசன் நோ லிமிட். ஓகேங்களா. சரிங்க. 20 கீழேருந்து மேலே என்ன. கைத்தட்டி ஆடும் ஆட்டம். கைத்தட்டி ஆடக்கூடிய ஆட்டத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கும்மின்னு சொல்லுவாங்க. கும்மி. இதுவும் கலைந்துள்ளது. ஓகேங்களா. கும்மி தான். அது வந்து என்ன பண்ணிக்காங்க? கலைந்துருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 20 மேலேருந்து கீழே என்ன. குழந்தைகளை செல்வமாக இப்படி கூப்பிடுவாங்க, குட்டி. ஓகேங்களா. கடைசி கேள்விங்க. 24 இடமிருந்து வலம்
ஆண்களுக்கு மட்டுமே உள்ளது இது. தாடி. ஓகேங்க. ஸோ இதுதான் இன்றைய பதில்கள். தப்பாக சொல்லியிருந்தேன்னா கமெண்ட்டில் கொடுங்க. இந்த எடிட்டர் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கு உங்களுக்காக சால்வ் பண்ணுறதுக்காக தான் வாங்கினேன். ஓகேங்களா? எழுதினவங்க வந்து மேகலா சித்தேர். நன்றிங்க. பகுதி 2 தான் பார்த்துருக்கோம். அடுத்த பகுதிகள் தொடரும். நன்றி.